உறவுகளுக்கு வணக்கம். இது என்ன வீடியோ பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது அனைத்து மாநிலங்களிலும் கனமழையானது கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது. கேரளாவில் அணை உடைந்து ஊரே வெள்ளத்தில் மூழ்குன்னு சொன்னாங்க. ஆனால் அங்கே அணை உடையாமல் நிலச்சரிவு ஏற்பட்டு கேரள மாநிலத்தையே நிலைக்குலைய வச்சிருக்கு. கர்நாடகாக்காரனுங்க தண்ணியே தரமாட்டேன்னு சொன்னானுங்க. ஆனால் கதறிக்கிட்டு இப்போ தண்ணியை திறந்து விடுறானுங்க. ஏன்னா அங்கே பெய்த கனமழையால் வெள்ளம் சூழக்கூடிய அபாயம் ஏற்பட்ட காரணத்தால் தாமாக முன்வந்து அணையை திறந்திருக்காங்க. தற்போது அங்கே கபினி ஆறிலிருந்து தண்ணி திறந்து விடப்பட்டு இன்று காலையில் பிலிகுண்டு அது தமிழகத்தோட எல்லை பகுதி, கர்நாடகாவுக்கும் தமிழகத்துக்கும் எல்லை பகுதியான பிலிகுண்டுவை வந்து அடைந்திருக்கிறது. அந்த மழை நீரானது தமிழகத்தில் தேக்கி வைக்காமல், தமிழகத்தில் ஒரு தடுப்பணை கூட இல்லாமல் அதை நாம் வீணாக கடலில் கடக்கிறோம். இதை முதலமைச்சர் அவர்கள் சிந்திக்க வேண்டும். சிந்தித்து தமிழகத்தில் போதிய அளவு 4 அல்லது 5 அதற்கு மேற்பட்ட தடுப்பணைகள் கட்டி மழைநீரை சேமிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதனால் ராமநாதபுரம் மாவட்டம் போன்ற வறண்ட பகுதியாக இருக்கக்கூடிய இடங்கள் நிலத்தடி நீர் உயரக்கூடிய நல்ல ஒரு வழிவகுக்கும். ஆதலால் தமிழக அரசிடம் நான் கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு செய்தி, தடுப்பணைகள் கட்ட வேண்டும். தமிழகத்தில் தடுப்பணை கட்ட வேண்டும். அடுத்த அண்டை மாநிலங்களில் நாம் நிற்கக்கூடாது. நீர்மட்டம் உயர வேண்டும், தடுப்பணைகள் கட்ட வேண்டும். இதுதான் என்னுடைய கோரிக்கை.